தீர்த்தமாக வெளியில் வருகின்றது. அந்த தீர்த்த தண்ணீரை நாம் அருந்தும் பொழுது நம்முடைய தோஷங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் வெளியேறி விடுகின்றது. அந்த தீர்த்த தண்ணீரை நம் முகத்தில் பட்டுன்னு அடிக்கும் பொழுது நம் உடலில் இருக்கும் நெகட்டிவான எண்ணங்கள் அனைத்தும் வெளியேறி விடுகின்றது. நல்ல எண்ணங்கள், நல்ல ஒரு சக்தி நம் உடலுக்குள் வருகின்றது போர் ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது நாம் தினமும் சொல்லும் வார்த்தைக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறது என்று சொல்லவே தேவையில்லைங்க. அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க, பட்ட காலிய படம் கெட்ட குடிய கெடோன்னு. ஏன் தெரியுமா? காலில் ஒரு அடிபட்டு விட்டால், இந்த காலில் என்ன அடிபட்டது, நாட்களுக்கு முன்பு இந்த கால் எனக்கு அடிபட்டது, இப்ப பரவாயில்ல, நல்லா ஆயிடுச்சு, இனிமேல் படாம நம்ம பத்திரமா பாத்துக்கிறோம், இப்படி சொல்ல 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 திரும்ப திரும்ப அந்த காலில் நம்மளுக்கு அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கும். பட்டுதுன்னு சொல்ல சொல்ல திரும்பி பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க பட்ட காலிய படம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வார்த்தைகள் நாம் அதிகமாக உபயோகப்படுத்துகின்றோமோ அந்த வார்த்தை சக்தி பெற்று நம்மை ஆட்டுவிக்கின்றது.